திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. என்னாருடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். அதாவது நம்ம பார்த்து கொண்டே வரோம். சென்ற வகுப்பிலே உயிர்கள் சதசத்து என்பதை தான் நாம் பார்த்தோம். இப்போது என்ன பார்க்கறோம்னா, உயிர் சார்ந்ததன் வண்ணமாதல். உயிர் எதை சார்கின்றதோ அதுவே தன்மயமாக கொள்ளும். உயிரோட தன்மை அதுதாங்க. இதுக்கு உதாரணம், ஒரு ஸ்படிகம் இருக்குது. ஸ்படிகத்தை எடுத்து போய் நீல கலரில் வச்சிங்கன்னா நீளமாக தெரியும், சிகப்பு கலரில் வச்சா சிகப்பாக தெரியும், பச்சை கலர் வச்சிங்கன்னா பச்சையாக தெரியும். எதை சார்கிறதோ அது சார்ந்தது வண்ணமாக தெரிவது தான் உயிர் தன்மை. அவ்வளோதாங்க. உயிர் என்பது ஸ்படிகம்னு வச்சிங்க. உயிர் எதை சார்கிறதோ அதையே காட்டும். உயிர் என்பது ஒரு கண்ணாடி. எதை பார்த்து கொள்ளுகின்றதோ அதையே தன் ரூபமாக எடுத்து உயிர் ரெண்டு விதமாக அனுபவிக்குங்க. ஒன்று அதுவாகவே மாறி அனுபவித்தல், ஒன்று ஏகதேச அனுபவிப்பு, ஒன்று அதுவே சார்ந்த அனுபவிப்பு. ஏகதேச அனுபவிப்பு என்பது அப்படியே அனுபவித்து கொள்ளும். அதுவாக சார்ந்த அனுபவித்து அப்படியே ஆழ்ந்து அனுபவிக்கும். அதனால தான் ஒரு படத்தை பார்த்தாலும் ஓன்னு அழுவோம் நம்ம. ஏன்னா உயிருக்கு தெரியும், அது நடிப்புன்னு தான் தெரிஞ்சாங்க கூட உயிர் அதுவே சார்ந்து போதா இல்லையா. ஒன்று அதுவாக சார்ந்து நிற்தல், ஒன்று ஏகதேசமாக நிற்தல். அதுவாகவே சார்ந்து நிற்கிறதுக்கு உதாரணம் இந்த உடம்போடு இருக்கிறது. நான் ஆம்பளைன்றது என்றைக்குமே எனக்கு மறக்கவே மறக்காது. எப்படி பார்த்தாலும் தன்னை அது நுழைஞ்சினே வரும். ஏன்னா இந்த உடம்பு அப்படியே சார்ந்து நிற்கிது. இதுக்கு உதாரணம் உடம்பு தான், வேற எதாவது. ஏகதேச அனுபவிப்பு என்பது ஃபோன் எடுக்கிறது, வைக்கிறது, சாப்பிட்றது, படுக்கிறது, இதெல்லாம் ஏகதேச அனுபவிப்பு. குறள் 18. சார்ந்ததன் வண்ணமாதல். இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலாதோ புவி. பொருள்: இருள் உள்ள போது இருளேயாகியும் ஒளி வந்தபோது ஒளியேயாகியும் இவ்வாறு சார்ந்ததன் வண்ணம் ஆகின்ற பொருள்கள் இவ்வுலகில் இல்லையோ. சொற்பொருள்: இருளில் இருள் உள்ள காலத்தில் இருளாகி இருளேயாகியாம், எல்லிடத்தில் ஒளி வந்த பொழுதில் எல்லாம் ஒளியே ஆகியும் பொருள்கள் இங்கனம் சார்ந்ததன் வண்ணம் ஆகின்ற பொருள்களை புவி இவ்வுலகம் இலதோ உடையதாய் இல்லையோ. விளக்கம்: உயிர் எதனை எதனை சார்கிறதோ அதன் தன்மையை தன் தன்மையாக கொள்ளும். உயிர் சார்தற்குரிய பொருள்கள் இரண்டே. அவை சத்து அசத்து என்பன. சத்து என்பது சிவம், அசத்து என்பது பாசம். போன குறட்பாவில் அதே ஆசிரியர் தான் சித்து அசித்துன்னு சொன்னார். அப்படியே இதுல பாருங்க, சத்து அசத்துன்றார். அதான் சொன்னேன், சத்துனாலும் சித்துனாலும் ஒண்ணு, அசத்துனாலும் அச்சித்துனாலும் ஒண்ணு. பார்த்துங்க. உயிர் சத்தாகிய சிவத்தை ஏன் நினைக்கிறாங்கன்னா நம்மள குழப்பத்துக்குன்னே வச்சு ஒன்னே சொன்னா என்ன, அதெல்லாம் இதுக்கு அப்பப்ப நம்மள மிரள வைக்கணும்னே சில கலை சொற்களை போட்டு நம்மளை வழிமுறுத்துவார்கள். ஆனா நம்ம உள்ளவாறு புரிஞ்சுக்கிட்டா கலை சொற்கள் நம்மளுக்கு நல்ல இன்பத்தை தரும். உயிர் சத்தாகிய சிவத்தை சார்கிற போது சிவத்தின் தன்மையை பெற்று சிவமாகவே நிற்கும். நாம் ஒளிந்து சிவமானவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ என்னும் அனுபவ மொழி இதனை உணர்த்தும். ஒழிந்தவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ, அதாவது நான் வான் கெட்டு வாருதமாய்ந்து அழநீர் மண்கெடினும் தான் கெட்டலின்றி சரிப்பறியா தன்மை எனக்கு என் ஊன் கெட்டு உயிர் கெட்டு உள்ளவும் கெட்டு நான் கெட்டவா பாடி தெல்லேனும் கொட்டாமோ. அப்ப நான் கெட்டு போகும் அங்க. சத்தை சார்தலின்றி அசத்தாகிய பாசத்தை சார்கிற போது பாசத்தின் தன்மையை பெற்று பாசமாகவே இருக்கும். இவ்வாறு உயிர் இரு தன்மையும் உடையதாய் நிற்கும் என்று முந்திய செய்யுளில் உணர்த்தினார் ஆசிரியர். அதனை ஏற்காத மறுப்போர் பின்வருமாறு கூறுவர்: சத்து அசத்து என்னும் இருவகை பகுப்பே உள்ளன. பொருள்கள் யாவும் இப்பாகுபாட்டில் அடங்கி நிற்பன. அம்முறையில் உயிர் சத்து என்று சொல்ல வேண்டும் அல்லது அசத்து என்று சொல்ல வேண்டும். இவ்விரண்டினுள் ஒன்றாய் நில்லாமல் உயிர் அவ்விரண்டன் தன்மையும் உடையதாய் நிற்கும் என்றால் பொருந்தாது என அவர்கள் கூறுவர். அவர்களுக்கு விடையாக இச்செய்யுளை கூறுகிறார் ஆசிரியர். இருவகைப்பட்ட தன்மைகளை அடைகிற பொருள்கள் உலகில் பல உண்டு. எடுத்துக்காட்டாக கண், பளிங்கு, வானம் ஆகிய பொருள்களை குறிப்பிடலாம். கண் இரவு நேரத்தில் இருளை சார்ந்து இருளாய் நிற்கும். ஒளி வந்த காலத்தில் அவ்வொளியை பெற்று ஒளியாய் நிற்கும். அவ்வாறே பளிங்கு இரவில் இருளை கவர்ந்து இருள் வடிவாக நிற்கும். பகலில் சூரிய ஒளியை கவர்ந்து ஒளி வடிவாய் திகழும். அதுபோல வானம் இரவு நேரத்தில் கரிய இருள் சூழ்ந்து இருளாய் இளங்கும். பகலில் சூரியனை பொன்னொளியை பெற்று ஒளிமயமாய் நிகழும். இப்படி கண் முதலிய பல பொருள்கள் இருளில் இருளாகியும் ஒளியில் ஒளியாகியும் இரு மாறுபட்ட தன்மைகளை உடையனவாய் நிற்பதை அனுபவமாக பார்க்கிறோம்.
அவற்றைப் போல உயிரும் தம்முள் மாறுபட்டு சத்தையும் அசத்தையும் சார்ந்து அவ்விரண்டின் தன்மைகளையும் அடையக்கூடியதாய் உள்ளது. சத்து என்பது உயர்ந்தது, அசத்து என்பது இழிந்தது. உயிர் அவ்விரண்டிற்கும் இடைப்பட்டு பொதுமை பொருளாகவும் இடைப்பட்டதாய் நிற்பதால் அவ்விரண்டையும் சார்தற்கு உரியதாகின்றது. அவ்விரண்டன் தன்மையையும் பெறுவதாகின்றது, சார்ந்ததன் வண்ணமாய் நிற்பதாகின்றது. இங்கனம் இச்செய்யுளில் சார்ந்ததன் வண்ணமாகின்ற பொருள்கள் இவ்வுலகில் இல்லையோ என கேட்டு அவை உண்டு என்பதை வலியுறுத்தி அங்கனமே உயிரும் ஆணவ இருளோடு கூடி அறியாமையுற்றும் திருவருள் ஒளியோடு கூடி நல்லுணர்வு விளங்கியும் சார்ந்ததன் வண்ணமாய் நிற்பது என உணர்த்தினார் ஆசிரியர். அவள் தான் இந்த குரட்பாயை முடிஞ்சிருச்சு. அதாவது பாருங்க, உயிர் அசத்தோடு கூடி அசத்தாயும் சத்தோடு கூடி சத்தாயும் இருக்கின்றது. இதுக்கு உதாரணமாக 3 சொல்லுகின்றார். இந்த உலகத்துல ஒரு 3 பொருள் அதனோடு சார்ந்து அதனாகவே இருக்கின்றது. ஒன்று கண், ஒன்று வானம், ஒன்று பளிங்கு. பளிங்குன்னு சொன்னா ஸ்படிகம் தான், ஸ்படிக கல் அப்படி வச்சுங்க. அந்த பளிங்கு பார்த்தோன்னு அது ஸ்படிகம்னு பார்த்தோன்னு சொன்னா வெளிச்சத்தோடு சேர்ந்து வெளிச்சமாகவும் இருளோடு சார்ந்து இருளாகவும் இருக்கும். அதே மாதிரி வானம் பார்த்தீங்கன்னா பகல் வேளையிலே வெளிச்சமாகவும் இருள் வேளையிலே இருளாகவும் இருக்கும். அதே மாதிரி கண்ணு பார்த்தீங்கன்னா ஒளி வந்த காலத்திலே ஒளியை பெற்றும் இருள் வந்த காலத்திலே இருளை பெற்றும் இருக்கின்றது. அப்போ இந்த 3மே பார்த்தோன்னா சார்ந்ததன் வண்ணமாக இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் இது கேட்கிறார் அவரே சொல்லி அதற்கான விளக்கத்தை தருகின்றார். குரட்பாவிலே அவர் கேட்கும்போது என்ன கேட்கிறார் என்று சொன்னார், அதாவது இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம், அப்போ எல்லாம் பொருள்கள் இலதோ புவி. அப்போ இப்பப்பட்ட அது இருள் உள்ள போது இருளாகியும் ஒளி வந்த போது ஒளியாகியும் இவ்வாறு சார்ந்ததன் வண்ணமாகின்ற பொருள்கள் உலகில் இல்லையோ என்று கேட்டு அதற்கான பொருளை 3 விளக்கமாக தருகின்றார். அப்படி சார்ந்ததன் வண்ணமான பொருள்கள் இருக்கின்றன. அதில் உதாரணமாக நம்ம சொல்லணும்னா அது விளக்கம் தான் நம்ம உயிரை சொல்கின்றோம். அப்போ அதுக்கு அந்த உயிருக்கு உதாரணமாக சொல்லத்தான் இந்த கண்ணு, பளிங்கு, வானம் இதெல்லாம் உயிருக்கு உதாரணமாக வைத்துக்கொள்ள வேண்டும். உயிருக்கு தான் உதாரணம் இதெல்லாமே. அப்போ உயிர் தான் சார்ந்ததன் வண்ணமாக இருக்குதே ஒழிய மற்ற பாசமும் சரி இறைவனும் சரி சார்ந்ததன் வண்ணமாக இல்லை. ஏன்னா அது அப்படியே தான் இருக்குது, இது அப்படியே தான் இருக்குது. இதுதான் மாறுதலுக்கு உட்படுது. அப்போ உயிர் பாசம் சார்ந்தது வண்ணமாக உயிரோட சேர்ந்து அதுவும் அறிவு பொருளாக மாறணுமே. சரி, இறைவனும் சார்ந்தது வண்ணமாகனா அவன் உயிரோட சேர்ந்து உயிராகவே மாறணுமே. உயிருக்கு வேறாய் ஒன்றாய் உடனாய் இருக்கின்றான். நம்ம உள்ளவே இருக்கிறான். அதான் இருப்பை காட்டாமே இருக்கிறானே இல்லையா, மறைஞ்சு இருக்கிறான், நம்மளுக்கு உள்ளவே இருக்கின்றான். அவனை வழிபட செய்பவர்களுக்கு தயிரில் நெய் போல விளங்கி தருகின்றான். அவனை வழிபடாத உயிர்களுக்கு பாலில் நெய் போல தன்னுடைய இருப்பை காட்டாமல் இருக்கின்றான். அவ்வுயிர்களுக்கு உயிராய் இருக்கின்றான் யாரு? இறைவன். அவன் உள்ளுக்குள்ளவே இருக்கின்றான். ஆணவத்தினாலே அவனை பெற இயலாது. அவன் அருளை கொண்டே அவனை பெற முடியும். அதான் பதியை கொண்டே பதியை பெறுதல் தான் பதிஞானம். அதுதான் பதிஞானம். இறைவனை நம்ம அறிவு கொண்டு பெற முடியாது. ஏன்னு சொன்னால் நம்ம அறிவினாலே சுட்டி காட்டக்கூடிய எல்லா பொருளும் அறிவுக்கு உட்பட்டது. இப்போ கையை காட்டி சுவாமி நிற்கிறார், நான் கையை காட்டி சொல்கிறேன், இங்கே சோபா நிற்கிறான்னு கையை காட்டி சொல்கிறேன்னா அறிவிற்கு அவன் அகப்படாதவன். இப்போ நான் கையை காட்டி உன்னை சொல்கிறேன்னா அது சுட்டு பொருள். எதெல்லாம் நான் சுட்டி அறியப்படுகின்றனோ அதெல்லாம் அழிவு பொருள். இப்போ இறைவன் இங்கே இருக்கிறாருமா, நான் சுட்டி காட்டிட்டேன்னா சுட்டி காட்டுதல், அவையவை பகுப்படுத்துதல், இதெல்லாமே என்னென்னா அவையவை பகுத்துதல், சுட்டி காட்டுதல், இதெல்லாம் தோன்றி நின்று அழியக்கூடிய இல்பொருள். சுட்டி காட்டக்கூடிய எல்லா பொருளும் அழியக்கூடிய பொருள். ஆனால் இறைவனை சுட்டி காட்ட இயலாது. ஏன்னா அவன் சுட்டி காட்டின்னு சொன்னால் அவனும் ஒரு இல்பொருளாய் ஆகிவிடுவான். ஆனால் பாசம், பசு, பதி இது 3ம் உள்பொருள், என்றுமே உள்ள பொருள். அப்போ அது நம்ம சுட்டி அறிய முடியாது. இது நம்ப முடியாதுங்க, அதை சுட்டி அறிய முடியும். ஏன்னா அது என்றுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்பதை நான் ஒரு உள்பொருள்னா இது 3 தான். பதி, பசு, பாசம் தான் உள்பொருள். என்றுமே உள்ள பொருள். என்றுமே உள்ள பொருள் என்றுமே தோன்றாது. ஒரு பொருள் தோன்றுச்சுன்னா அந்த பொருளுக்கு அழிவு இருக்கணும். எந்த பொருள் தோன்றலையோ அந்த பொருளுக்கு அழிவு கிடையாது. அதுதான் நம்ம 3 பொருள். அப்போ இறைவன் அறிவே வடிவாகிய சத்து பொருள், பாசம் அறிவு அற்ற அசத்து பொருள், உயிர் சத்தோடு சேரமும் சத்தாயும் அசத்தோடு சேரமும் அசத்தாயும் இருக்கபடினாலே உயிர் சதசத்து. இதை என்னைக்குமே மறக்கக்கூடாது. உயிர் சதசத்து, இறைவன் சத்து, பாசம் அசத்து. இதுதான் நம்மளுடைய சைவ சித்தாந்தத்திலே அந்த அறிவு கோட்பாட்டிலே குறிக்கும் போது குறிப்பிடுகிறார். இறைவனுடைய நிலை சத்து,
அப்படின்னு குறிப்பிடும். அதெல்லாம் நம்ம நல்லா மனசில் ஆழமாக புரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் இந்த குறட்பா குறிப்பிடுகின்றது. மீண்டும் அந்த குறட்பாவையும் அந்த பொருளையும் பார்ப்போம். குறள் 18. சார்ந்ததன் வண்ணமாதல். இருளில் இருளாகி எல்லிடத்தில் எல்லாம் பொருள்கள் இலதோ புவி. பொருள் இருள் உள்ளபோது இருளேயாகியும் ஒளி வந்தபோது ஒளியேயாகியும் இவ்வாறு சார்ந்ததன் வண்ணம் ஆகின்ற பொருள்கள் இவ்வுலகில் இல்லையோ என்று கேட்கின்றார். பொருள் அவள் தான். அது இருளுள்ள போது இருளேயாகியும் ஒளி வந்தபோது ஒளியேயாகியும் அது அவள் தாங்க உயிர். உயிரை பற்றி நீங்கள் எதுவுமே இல்லை. உயிர் எதை சார்கின்றதோ சார்ந்ததன் வண்ணமாகத்தான் உயிர் இருக்குது. அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவும் பெருசாக சொல்லல. அவ்வளோ புரிஞ்சுதா? அவ்வளோதான். அப்போ உயிர்கள் நான் தன்மையை பார்த்து கொண்டு வரும்போது உயிர்கள் சார்ந்ததன் வண்ணமாகத்தான் இருக்கும். உடம்பை சாரும்போது உடம்பாயும் ஜடம், இது ஜடப்பொருள். அப்போ இறைவனை சாரும்போது இறைவனாயும் இருக்கிறபடியாலே உயிர் சதசத்து என்ற பெயர் பெறுகின்றது. அப்போ உயிருக்கு எது இல்லை? உயிருக்கு தன்வயம் இல்லை. உயிரோட குணங்கள்லாம் பார்த்து கொண்டு வந்தா பாருங்க. உயிருக்கு எது இல்லை? உயிருக்கு தன்வயமாகிய சுதந்திரம் இல்லை. உயிர் சிற்றறிவு, உயிர் அறிவித்தாலன்றி அறியாதது. இதெல்லாம் உயிருக்கான குணம். இதெல்லாம் எழுதி வச்சிடணும், என்னைக்குமே மறக்கூடாது. உயிர் சிற்றறிவு, உயிர் சதசத்து, உயிர் அறிவித்தாலன்றி எதையும் அறியாது. அறிவித்தாலன்றி பலகாலம் சிந்தித்து, பலகாலம் கேட்டு, பலகாலம் தெளிந்து, பலகாலம் கேட்டு, பலகாலம் சிந்தித்து, பலகாலம் தெளிந்தால்தான் எதுங்க? இதே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்னா பலகாலம் கேட்டுட்டே இருந்தால் தான் உயிர் என்ன ஆகும்? தெளிவு பெறும். இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, உயிர் தெளிவு பெறாது. எப்போ நினைக்கிறீங்க இந்த செய்தி இப்போ கேட்டீங்கன்னா, இப்போ தெளிவு பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பெற்றிருக்காது. ஏன்னா இந்த குறட்பாவை கிட்டத்தட்ட நான் 10 வாட்டி பச்சு எனக்கே தெளிவு பெறணும். அவ பாருங்க, ஏன் நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால், அதாவது ஒரு காலம் மட்டும் சிந்தித்தால் மட்டும் இந்த சைவ பலன் கிடைக்குமா கேட்டால் கிடையாது. இது எப்படிங்க? இதை மீண்டும் 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 கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதனால தான் இறைவன் திருவருள் கருணையினாலே இந்த செய்தியெல்லாம் காணொலியாக நம்ம ரெக்கார்ட் செஞ்சு யூடியூப்பில் போகிறோம். ஏன்னா இதே மாதிரி அப்போ மறுபடியும் பேச முடியுமானா பேச முடியும். இதே கருத்தை மறுபடியும் சொல்ல நம்மளாலே முடியாது. ஒரே சாம்பார் தான் எல்லா வாட்டியும் ஒரே மாதிரியாக தானே. ஒரு வாட்டி புளி ஊற்றிடும், ஒரு வாட்டி இப்போ நல்லா இருக்குது, ஒரு வாட்டி காய் வந்துக்குது, ஒரு காய் உப்புக்குது, ஒரு உப்பு கம்மியாக, ஒரு வாட்டி அருமையாக தேவாவதான், ஒரு வாட்டி நம்ம நல்லாவே தண்ணிடும். அதே நம்ம தானே வைக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரே டைமில் கேட்கக்கூடிய சுவை இன்னொரு டைமில் சொற்பொழிவில் கிடைக்காது. அப்போ இந்த காணொலியை நீங்கள் திருப்பி திருப்பி வீட்டில் கேட்டுன்னே இருக்கணும். கேட்க தான் இந்த இதே வகுப்பை திருப்பி திருப்பி கேட்டால் தான் உங்களுக்கு என்ன வரும்? அப்போ அந்த வகுப்பு என்ன சொல்லுது, அந்த குறட்பா என்ன சொல்லுது, அப்போ அந்த உயிருக்கான லட்சணம் என்ன, இலக்கணம் என்ன நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இந்த யூடியூப்பில் போகிறோம். அதனால் நல்லா சிந்திச்சு தெளியணும்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த குறட்பாவை சிந்திக்க இருக்கின்றத சொல்லுவோம்.